இந்த கிளாஸ் ரூம்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூப்பரா எக்ஸாம்ல சீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு எக்ஸாம்ல ஆன்சர் நல்லா தெரியுமோ அவங்கள நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு தெரியாத 2 பேரை சைடில் உட்கார வைக்கிறாங்க. இப்படி பண்றதுனால என்ன ஆகணும், நடுவில் இருக்கவங்க எக்ஸாம் கரெக்டா எழுதிட்டு பேப்பரை 2 சைடும் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு பையன் மட்டும் ஆன்சரை கரெக்டா எழுதிட்டான், சிக்னலும் கொடுத்துட்டான். அதனால இவங்க இப்போ பேப்பரை பாஸ் பண்ணணும். எல்லாருமே அட் டைம்ல இன்விஜிலேட்டரை பாக்குறாங்க. அவர் கீழே குனிஞ்சு பெண் எடுக்கிற கேப்லேயே எல்லாருமே பேப்பரை மாத்திக்கிட்டாங்க. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு இன்விஜிலேட்டர் சுத்தி பார்த்தா எல்லாருமே எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சைலண்டா உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவருமே தூக்கம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கட்டிட்டு தொடக்கிறாரு. அந்த டைம்ல இவங்க எல்லாம் மறுபடியும் பேப்பரை பாஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம் கன்ஃபார்மா என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்விஜிலேட்டருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இவங்களை எப்படியாச்சும் மாட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக கீழே குனிற மாதிரி நடிக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல யாருமே பேப்பர் பாஸ் பண்ணல. அதுக்கப்புறமா இவரும் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுக்கிறாரு. ஆனா இவருக்கு வாய் பயங்கரமா சுட்டுச்சு. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரோ அவரோட பாட்டில் ஃபுல்லா சுடு தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. வாய் சுட்டதுனால இவர் கீழே குனியும் போது அந்த டைம்ல இவங்க பேப்பரை பாஸ் பண்ணி எக்ஸாமே முடிச்சிடுறாங்க. ஆனா இவ்ளோ கிளவரா பிளான் பண்ணி சீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்கிற கேமரா இவங்களே தான் பார்த்துட்டு இருக்கிறது கவனிக்கல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.